இப்போ நீட் வந்து என் பிள்ளைகளோட படிப்பை கெடுக்குது, மருத்துவ கனவை கெடுக்குது, அதை நாங்கள் தடுக்கிறோம். இன்னைக்கு அது அரசியல் சார்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு மாணவர்கள் முழுசாக இறங்கி இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம நிற்கணும். இதுதான் என் நிலைப்பாடும். இப்போ அரசியல் சார்ந்து பேசினா தாவேக்காவோட நிலைப்பாடும் அதுதான். இப்படி ஒரு போராட்டமாக இது இருக்கணுமே தவிர இந்த கட்சியை குறை சொல்லியோ அந்த கட்சியை குறை சொல்லியோ இந்த படத்தை பற்றி பேசியோ அதை மடைமாத்துற வேலை நடந்துருச்சு. பிரச்சனை அங்கே தான். நீங்கள் அதை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா திசை திருப்பிட்டீங்க. லிட்டரலி நீங்கள் திசை திருப்பிட்டீங்க. உங்களோட அரசியல் லாபத்துக்கு அதை பயன்படுத்த பார்க்குறீங்க. ஓகே, இப்போது ஜென்சி டிஎம்கேவுக்கு ரொம்ப ஆதரவு தராங்க. மாணவர்களுக்கு ஆதரவு தரது ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம்தான். ஆனால் அதை வந்து மாற்றி திசை திருப்பி ஜனநாயகனை ஒழிக்கணும், ஜனநாயகம் வேணும், ஜனநாயகன் படம் வேணாம், உங்கள் ஹீரோ எங்கே இருக்காரு, இப்படிலாம் கேட்டு அவங்களுடைய என்ன சொல்ல வராங்க? இதுதாங்க சொன்னேன். தனிப்பட்ட அரசியலுக்கு இதை கொண்டு போக பார்க்குறாங்க. இது வந்து தாவேக்காவுக்கு எதிரான போராட்டம் கிடையாது, இது நீட்டுக்கு எதிரான போராட்டம். அதை டிஎம்கேவும் ஜென்சி கிட்ஸும் வேற யாரோ அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த நீட்டாலேயே பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டு தலித்துகள் அப்படிங்கிற கோட்பாட்டில் அவர் கொண்டு வர ஒரு விஷயம் சொல்றாரு. ஆனால் இது அதுக்கான போராட்டம் கிடையாது, இது தலித்துக்கான போராட்டம் கிடையாது. இது எல்லா சமூகத்தினரும் படிக்கிற பிள்ளைகளோட ஒரு பிரச்சனை. இப்போ அவரு இனிமே இல்லை, சினிமா இல்லை, நம்ம பார்த்து வளர்ந்த ஒருத்தர், நமக்கு பேசிக்காக வர ஒரு விஷயம் அது. பார்த்து வளர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லை, இதுக்கப்புறம் சினிமாவில் இருக்க மாட்டார், அவர் நம்ம ஃப்ரேமில் பார்க்க மாட்டோன்ற ஒரு ரசிகர்ன்ற தாண்டி ஒரு எமோஷன் கலந்துட்டார் அவர். அந்த ஃபேன்ஸு இந்த வட்டத்துக்கு வந்து ஒரு எமோஷன். ஆனால் அது ஒரு 3 மணி நேரம் ஒரு அரசியலே இதுவாகிடுச்சுன்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த புரிதலே ரொம்ப பெரிய தப்பு. கூட்டத்தை கொச்சைப்படுத்துறது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தாவேக்கா கூட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துறது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா அது சாதாரண கூட்டம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே நிகழ்த்த முடியாத ஒரு மாபெரும் சாதனையே இந்த கூட்டம் நிகழ்த்தி உக்காந்துட்டு இருக்கு ஆட்சியை பிடிச்சி. அண்ணா வணக்கம். வணக்கம். நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிரான போராட்டம். டெல்லியில் வந்து ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு போராடுறாங்க. இந்த கல்வி அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. தமிழகத்தில் வந்து பேன் நீட் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. பாலநிலத்தில் வந்து சிஜேபி தலைமையிலான மாணவர்கள் தலைமையில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் என்ன கேள்வி அப்படின்னா, மாணவர்களாக போராடட்டும், அவங்க வழியில் விடுங்க, உங்களுடைய அரசியல் தலையீடு, உங்களுடைய டாமினேஷன் வந்து காட்டாதீங்க அப்படிங்கிறது நேற்றிலேருந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இதை பற்றின பதில்? அதான் இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்கும்போது நீட்டோட இந்த வீரியம் ரொம்ப பெருசாக இருக்குது. அது இந்திய அளவில் வந்திருக்குன்றது வந்து நம்ம வரவேற்கத்தக்கது, ரொம்ப முக்கியமானது. எனக்கு அதில் ஒரு முரண் என்னென்னா, இப்போது டெல்லியில் போராட்டம் அப்படிங்கிறது வந்து நீட்டில் வந்து ஒரு ஒழுங்குமுறை செய்யணும், ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை பற்றின கருத்துக்கள் தான் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாடு அதுலேருந்து முற்றிலும் மாறுது. இன்றைக்கி இல்லை, கடந்த 10 வருஷமாக தங்கை அனிதா இறந்த காலத்திலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீட்டு அறவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட் வரைக்கும் அதான் ஸ்டாண்டு. நீட்டில் நீங்கள் என்ன ஒழுங்கு பண்ண போகிறீங்க, அதில் இருக்க என்ன தவறை சரி பண்ண போகிறீங்கன்றது தான் கேள்வி. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீட்டே தவறுன்றோம். இன்றைக்கி ஒரு அமைச்சரை மாற்றுறீங்கப்பா, ஒரு அமைச்சரை மாற்ற சொல்கிறீங்க, மாற்றியாச்சு, இன்னொருத்தான் அங்கே வரான், அவன் என்ன பண்ணுவான், அவனும் அதே பண்ணுறான், மறுபடியும் இப்படி கூட முடியுமா உங்களால்? இந்த தெளிவு நமக்கு வேணும். இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு இந்த தெளிவு வேணும். அதை தமிழ்நாட்டிலேருந்து முன்னெடுக்கிறோம். நிறைய பேரை நான் சமீபத்தில் பார்த்தேன், அங்கே இந்த மாதிரி போராடுறாங்க. நம்ம பசங்களே அங்கே போய் போராட்டத்தில் கலந்துட்டு அங்கே இவங்க கேட்குறதே வேறு, தமிழ்நாட்டில் தப்பாக பண்ணுறீங்க கண்ணா, இதுதான் சரி, அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது எங்கே அரசியல் படக்கூடாதுன்னா, எங்கே நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் ஏன் அவ்வளோ வீரியமாகவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா, அந்த போராட்டத்துக்கு எந்த அடையாளமும் கிடையாது, எந்த தலைமையும் கிடையாது. அதனால தான் அது ஒரு யூனிட்டாக, ஒரு புது தலைமையாக தெரிஞ்சுது, மொத்தமும் தலைமையாக மாறுச்சு. அதனால தான் அங்கே வெற்றியும் கிடைச்சிது. அப்படி ஒரு போராட்டமாக இது இருக்கணுமே தவிர இந்த கட்சியை குறை சொல்லியோ அந்த கட்சியை குறை சொல்லியோ இந்த படத்தை பற்றி பேசியோ அதை மடைமாத்துற வேலை நடந்துருச்சு. பிரச்சனை அங்கே தான்.
நீங்கள் அதை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா திசை திருப்பிட்டீங்க, லிட்ரலி நீங்கள் திசை திருப்பிட்டீங்க. உங்களோட அரசியல் லாபத்துக்கு அதை பயன்படுத்த பார்க்குறீங்க. என்னோட கேள்வி அதுதான், அது சரியா? ஜென்சி நான் இருந்திருக்கேன் ஜல்லிக்கட்டு காலத்தில். அங்கே கொடியோடு வந்தவங்களே அலோவ் பண்ண கிடையாது. ஒரு அரசியலோட அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு அலோவ் பண்ண கிடையாது. அப்படி தான் இது இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் இந்த விஷயமே கொண்டு வர்றது. கட்சிக்கு இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான். நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்றதுனால தான் இந்த நிலைப்பாடு. நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையே வந்திருக்காது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான போராட்டம். நீட் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். பல பேரோட நீங்கள் நீட்டுன்றதை ஒன்று திணிச்சிட்டிங்கப்பா. சரி, எங்கள் பசங்க கஷ்டப்பட்டு படித்து வேறு வழியே இல்லைன்ற இதில் படிக்கிறாங்க. எக்ஸாம் எழுதும்போது நீ பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு, நீட்டே ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. நீ அதுலேயும் பேக்கில் கொள்ளடிப்பேன், நான் கமிஷனுக்கு பேஸில் நான் லீக் பண்ணுவேன்னு ஒரு விஷயம் பண்ணினா, அப்போ அதை எப்படி நாங்கள் அலோவ் பண்ண முடியும்? இன்றைக்கி இது நடக்கும்னு தான் நாங்கள் அன்னிலேருந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இன்னமும் நடக்கும். ஏன்னா தலைமையில் ஒன்றியத்தில் இருக்கிறது பிஜேபி. அவங்க தலைமையில் தான் நடக்குது. அவங்க தான் இதை பிஸ்னஸாகவே ஒரு டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது, பிஜேபி இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆட்கள் கிடையாது. அவன் குலத்தொழிலை பார்க்குற சொல்கிற ஆள். அவன் இதை என்கரேஜ் பண்ண மாட்டான், படிப்பை என்கரேஜ் பண்ண மாட்டான். தமிழ்நாடு அதை என்றைக்குமே எதிர்க்கும். ஏன்னா படித்து வளர்ந்த மாநிலம். அவ்வை பாட்டிலேருந்து என் வள்ளுவன் வரைக்கும் எனக்கு படிப்பு தான் சொல்லி கொடுத்துருக்கான். படின்னு தான் வச்சுருக்காங்களே. அதில் பின்தொடர்ந்து வந்தவங்க நாங்கள் என்றைக்குமே படிப்பு சார்ந்து தான் செயல்படுவோம். அதை எதிர்க்க எவனாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். இப்போ நீட் என் பிள்ளைகளோட படிப்பை கெடுக்குது, மருத்துவ கனவை கெடுக்குது. அதை நாங்கள் தடுக்கிறோம். இன்றைக்கி அது அரசியல் சார்ந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி மாணவர்கள் முழுசாக இறங்கியிருக்காங்க. அவங்க பின்னாடி நம்ம நிற்கணும். இதுதான் என் நிலைப்பாடும். இப்போ அரசியல் சார்ந்து பேசுனா தாவேக்காவோட நிலைப்பாடும் அதுதான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. தாவேக்கா அதை பற்றி இது பேசல. ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, வீடியோ எடுத்து பாருங்க. கல்வித்துறை அமைச்சர் நாங்கள் ஒழிக்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. இன்னைக்கு சொல்லலை. இது முதல்வர் விஜய் அவர்கள் என்னைக்கு அனிதாவோட மரணத்தில் அங்கே போய் உக்காந்தாரோ அன்னைக்கு முடிவு பண்ணது அது. அனிதாவோட மரணத்தில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடந்தது, அந்த பாலிடிக்ஸ் பண்ணது யாரெல்லாம், அது ஒரு பேக் ஸ்டோரி. அதெல்லாம் சொன்னால் ஒரு மிகப்பெரிய புரளியை கிளம்பிட்டோம். நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு போராடுறவங்க எத்தனை பேர் அங்கே தொடர்ந்து இந்த விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு 6 மாதம் ஒரு முறை, ஒரு வருடம் ஒரு முறை பேன் நீட் அப்படிங்கிற விஷயம் வருது. இதை முன்னெடுக்கிறதும் ஒரு பிரதான கட்சி. அவங்களுடைய கோரிக்கை தான் என்ன அப்படின்னு தான் தெரில. இதை அரசியலாக பார்க்குறாங்களா இல்லை உண்மையிலேயே மாணவர்களோட நலன் கருதி பார்க்குறாங்களா அப்படிங்கிற விஷயமே தெரில. இந்த போராட்டத்துலேயுமே நிறைய மாணவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் பின்னாடி பேக் போன ஒரு கட்சி நிற்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் பலனுக்காக நின்று வேலை செய்கிறாங்க. அப்படி தான் இங்கே பார்க்கப்படுது. யாரும் இது ஏன் அப்படின்னு இது ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள். கட்சிகள் போவாங்க, அது எல்லா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட அது இருந்தது. எல்லா கட்சிகளும் இருந்தது, எல்லா இயக்கங்களும் இருந்தது. ஆனால் அந்த அடையாளங்கள் மட்டும்தான் நம்ம வேணான்னு சொல்கிறோம். எல்லாமே அது பண்ணுவாங்க. அங்கே யார் அதை வழி நடத்துகிறான்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு இருக்க மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படி கிடையாது. இப்போவும் இளைஞர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நிறைய பேர் செயல்பட. எனக்கு நீங்க இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் இந்த நீட் போராட்டத்தையும் ஒப்பிடுறதே நான் தவறுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு மொத்தமா இந்தியா லெவல்ல அந்த இதுவே வேணாம், அந்த பீட்டா நிறுவனத்தை எதிர்த்து நின்ன போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு. ஆனா இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியில ஃபேர் நீட்டுங்கிறாங்க, தமிழகத்துல பேன் நீட்டுங்கிறாங்க. அதையே நம்ம பிரிச்சு நான் ஒப்பிடுறது நீங்க ஃபேர் நீட்டுக்கு என்ன கண்டென்ட் பேஸ் பண்ணி நான் ஒப்பிடல. இல்ல அந்த ப்ரொடெஸ்ட் நீங்க தப்புங்கறேன். எப்படி தப்பு? நான் கண்டென்ட் பேஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணலை. நீட்டு கலாச்சாரம் இதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் பேசுறது யூனிட்டி. யாரு அதை தான் சொல்கிறேன். இது தமிழ்நாடு ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது தெளிவாக தான் இருக்குது. சரியா? பேன் நீட் இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. டெல்லியில் ஒரு முன்னெடுப்பு நடந்துருச்சு. எப்போ நடக்குதுன்னா இப்போ நடக்குது. அது ஒரு மாஸ் க்ரௌடாக இருக்குது. அப்போ அந்த க்ரௌடை சரியாக பயன்படுத்த, சரியாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அரசியல் கட்சிகளை உள்ளே விடக்கூடாது, அதை சரியாக வழிநடத்தணும்னு சொல்கிறோம்ல, அந்த வழிநடத்தல் தமிழ்நாடு மூலியமாக அங்கே போய் சேரட்டும்னு தான் முயற்சி பண்ணுறோம். இது வேணாம் நமக்கு, இதுதான் வேணும், பர்மனெண்ட்டு டெர்மினேஷன் தான் நமக்கு வேணும். அதை நம்ம நிரந்தரமாக அதை நீக்கிறது தான் பிரதானம்.
இன்றைக்கி நீ வந்து ஒரு அமைச்சரை மாற்று அதை ரீஃபார்ம் பண்ணுன்னா மறுபடியும் இன்னொருத்தன் அங்கே வருவான், அங்கே நடக்கும். நீட்டுன்றது வந்து ஒரு மணி பேக்கப்பில் நடக்கிற ஒரு விஷயம்னும் போது அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அது தொடரக்கூடாது, அது தடுக்கப்படணும்னா நீட்டே ஒழிச்சாகணும். புரியுதா? நீட்டே ஒழிச்சாகணும். அப்போ அதை தான் நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதை தமிழ்நாடு முன்னெடுக்கணுன்றோம். இன்றைக்கி இவங்க குரல் கொடுக்குறோம் இல்லையா, அது அவங்களுக்கு புரிய வரும். இப்போ இதை சரியாக பேசணும். இப்போ அரசியல் கட்சிகள் ஏன் இங்கே போய் அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து அவங்கள தடுக்கணும். போராட்ட காலத்தில் அடையாளங்களோட வராதிங்க அப்படின்றத அங்கே ஸ்டாண்டப் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எல்லாருமே வந்து சேருவாங்க அதுக்குள்ளே. இல்லைன்னா அது ஒரு இந்த கட்சி சார்பாக நடக்குது, இந்த கட்சி சார்பாக நடக்கும்போது நம்ம ஏன் போகணுன்ற தாட் எல்லாருக்கும் வந்துடும். வந்துருச்சு, அது இனிமேல் வராது. இப்போ நான் போகிறேன் அங்கே தான். இப்போ மாறி இருக்கு. அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். இது ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை எந்த கட்சி சார்ந்தோ இது போகக்கூடாதுன்றதுல இன்றைக்கி அந்த இளைஞர்களும் மாணவர்களும் டிசைட் பண்ணணும். அப்போ இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர படம். தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அதுக்கு ஆதரவு நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் தமிழ்நாடு அரசு ஒரு பாயிண்டா இருக்கு. கட்சி கொள்கை இருக்குப்பா, கட்சியோட அந்த அடிப்படையே இருக்கு. நீட்டை ஒழிக்கணுன்றது கட்சி தாவேகா கட்சியோட கொள்கை. அவர் பேச மாட்டார். என்னைக்கு நீங்க எவ்வளவு காலமா கேக்குறீங்க? பேசுறதை விட செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க ஒரு அரசியல் நடக்குது, என்ன நடக்குது நீ கேட்டல. ஒரு வருஷம் ஒரு போராட்டம் நடத்துறாங்க, என்ன மாற்றம் நடந்துச்சு? என்ன ஆக்கப்பூர்வமாக செஞ்சீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே ஒழிச்சு தீர்த்துருவீங்கன்னு சொன்னீங்க, நம்பணும். நாங்கள் ஓட்டு போட்டோம். அதுவும் நமக்கு அனிதாவை இழந்த அந்த சோகத்தில் நீட்டை ஒழிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம். 5 வருஷமாக நாங்கள் கேஸ் நடத்தோம் தான் எங்கிட்ட சொன்னீங்க. பேசிட்டா போதுமான்றது தானே எங்களுக்கு. அப்போ பேசாமல் ஒருத்தர் செய்யிட்டோமே, செய்யலைன்னா கேட்க போகிறோம், கேள்வி கேட்க போகிறோம். பேசி இங்கே எதுவும் ஆக போகிறதில்ல. அது சட்ட ரீதியாக அவருக்கு ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்க. அந்த ஐடியாலஜி படி இந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்ப்பாங்க. ஓகே, இப்போது ஜென்சி டிஎம்கேவுக்கு ரொம்ப ஆதரவு தராங்க, மாணவர்களுக்கு ஆதரவு தரது ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம்தான். ஆனால் அதை வந்து மாற்றி திசை திருப்பி ஜனநாயகனை ஒழிக்கணும், ஜனநாயகம் வேணும், ஜனநாயகன் படம் வேணாம், உங்கள் ஹீரோ எங்கே இருக்காரு, இப்படிலாம் கேட்டு அவங்களுடைய என்ன சொல்ல வராங்க? இதுதாங்க சொன்னேன். தனிப்பட்ட அரசியலுக்கு இதை கொண்டு போக பார்க்குறாங்க. இது வந்து தாவேக்காக்கு எதிரான போராட்டம் கிடையாது, இது நீட்டுக்கு எதிரான போராட்டம். அதை டிஎம்கேவும் ஜென்சி கிட்ஸோ வேறு யாரோ அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மாஸ் க்ரௌடுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அரசியல் இது வந்து அஜெண்டா வந்து அங்கே திணிக்கிறது ரொம்ப தப்பு. இதுக்கு கட்சிகள் செய்யும், ஆனால் நீட்டு போல விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடாது. அதை செய்கிறீங்க, அதை எதிர்க்கிறாங்க. இப்போது அங்கேயே அதுக்கு அகேன்ஸ்டாக இப்போ பேச சொல்லிட்டாங்க. இது நம்ம நண்பர் உமர் முக்தார் நம்ம நண்பர் இருக்காப்புல, அவர்லாம் சொல்லிட்டார், நேரடியாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏன் இது அடையாளத்தோடு, ஏன்னா நாங்கள் தான் ஜல்லிக்கட்டில் அதை ஸ்டாப் பண்ணோம். அடையாளங்கள்லாம் வேணாம், இங்கே எந்த கட்சி அடையாளமும் வேணான்றது தான் அங்கே மேட்ருங்க. அப்போ நீங்கள் அதை ஒரு வாட்டி கொண்டு வந்துட்டீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப சூடாக இருப்பாங்க. சரியாக வழி நடத்தணும். அப்போ அந்த சரியான வழி நடத்துதல் வந்து ரொம்ப இந்த மாதிரி போராட்டங்களுக்கு முக்கியம். நீங்கள் அதை மடை மாற்றுறது ஒரு பாய்சன் மாதிரி. அது என்ன நடந்துச்சு இந்த 2-3 நாளாக என்ன போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? என்ன போயிட்டுருக்கு? எல்லாமே இந்த பக்கம் நீட்டை மறந்துட்டு எல்லாமே தாவேக்கா ஜனநாயகன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு கூட்டம் அங்கேருந்து இப்படி திட்டுது, இங்கேருந்து அதுக்கு பதில் கொடுக்கணுமே, நீங்கள் பதில் கொடுக்குறது இதுவாக நமக்கு தேவை. இப்போது நமக்கு தேவை நீட்டு ஒழியணும். இப்போ ஒரு மாஸ் க்ரௌடு சேர்ந்துருச்சு, அப்போ அதை சரியாக பயன்படுத்தி நீட்டை ஒழிச்சிடணும். இதுதான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ அது எல்லாருமே யூனிட் ஆகணும். எல்லாருமே யூனிட் ஆகுறது எங்கே ஆகும்னா அடையாளங்களை தூக்கி போடணும். நீங்கள் அடையாளத்தை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு யூனிட்டி ஃபார்ம் ஆகும், அதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம். இதுதான் நமக்கு இப்போதைய தேவை. ஓகே, 2 நாட்கள் முன்னாடி நீலம் அமைப்பு சார்பாக ஒரு போராட்டம் நடக்குது. இயக்குநர்கள் அமீர், வெற்றிமாறன், ரஞ்சித் சார் 3 பேர் நிற்கிறாங்க. அவங்களே பேசி கருத்துக்கள் தாண்டி அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் சில விஷயங்கள் பேசிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. என்னென்னா, அம்பேத்கர் சிலைக்கு திறக்க முடியல, ஒரு அரசியலாக எடுங்க, 8 தலித் அமைச்சர்கள் எதுக்கு இருக்காங்க, ஒருத்தரை தவிர 7 அமைச்சர்கள் எதுக்கு இருக்காங்க, இந்த விஷயங்கள் வந்து இங்கே பேசியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்கள தொடர்ந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களோட படங்கள், ஐடியாலஜி எல்லாமே சரிதான். ஆனால் இப்போ பேன் நீட்டுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் அதுக்கு மட்டும் போராடாமல் தலித் பிரச்சனையே கொண்டு வரீங்க இங்கே அப்படிங்கிற. இல்லை, அது எதனால் அது வந்துச்சு? இப்போது சில கருத்துக்கள் வந்து சில மனிதர்கள் பேசும்போது நம்ம ஏற்றுக்க முடியும், சில கருத்துக்கள் ஏற்றுக்க முடியாது.
எல்லா மனிதர்கள்கிட்டயும் அந்த மாற்று கருத்து இருக்கும். அப்படி இவங்களோட நோக்கம் நல்ல நோக்கம், எஸ் அதான் சொல்றேன், நல்ல நல்ல நோக்கம். அங்க போகுது. அங்க உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பேசுறாங்க, சில விஷயங்களை அதெல்லாம் அவங்களே அவங்கள மறுபரிசீலனை பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆளுமையாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து பயணிக்கிறவங்க அவங்க போராட்ட களங்களில், இன்னைக்கு நேற்று இல்லை. அவங்க ரொம்ப முக்கியமானவங்க இந்த களத்துக்கு. தொடர்ந்து இந்த போராட்ட களங்களில் பயணிக்கிற செலிப்ரிட்டியாக பயணிக்கிற ரொம்ப முக்கியமான ஆளுமைகள். அவங்க ஒரு சில இடங்களில் என்ன நம்ம பேசுகிறோம், என்ன செயல்படுறோம், எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்றதுல ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் இருக்குது. ஏன் அப்படின்னா அனிதா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பெரும்பான்மையாக பாதிக்கப்படுறது தலித்துகள் தான் அப்படிங்கிறது. இந்த நீட்டாலேயே பெரும்பான்மையாக பாதிக்கப்படுறது தலித்துகள் அப்படிங்கிற கோட்பாட்டில் அவர் கொண்டு வர ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் இது அதுக்கான போராட்டம் கிடையாது, இது தலித்துக்கான போராட்டம் கிடையாது. இது எல்லா சமூகத்தினரும் படிக்கிற பிள்ளைகளோட ஒரு பிரச்சனை. இங்கே டாக்டராக துடிக்கிற பல குழந்தைகளோட பிரச்சனை. கஷ்டப்பட்டு அவன் படிக்கிறான். நீங்கள் இந்த முறையே தப்புன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் எப்படி நீ கம்பேர் பண்ணுவ? இங்கே படிக்கணும் இங்கே படிக்கணும் ஒரே ரேஸில் ஓடுறான்னா நீ எப்படி ஓட்டுவ? அங்கேருந்து அது முரண்படுது. ஸோ அதை நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது ஒரு ஒட்டுமொத்த ஒரு டாக்டர் கனவுல இருக்க குழந்தைகளுக்கு ஒரு கனவு மறுக்கப்படுது. அந்த ஒட்டுமொத்தத்துக்கான குரலாக தான் நம்ம இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ அந்த தெளிவு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் சில உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பேசுறதுனால அது மடைமாற்றம் அடைஞ்சிச்சு. ஸோ எல்லா சைட்லேயுமே இது இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்லுவேன்னா அது நமக்கு தேவையே கிடையாது. அது தேவையில்லாத ஆணி இப்போதைக்கு நமக்கு. இங்கே ஒரு யூனிட்டி ஃபார்ம் ஆகணும். இங்கே எல்லாரும் சரிசமன்ற ஒரு நிலைப்பாடு வரணும். இந்த மாதிரி பேச்சுக்கள் தானே விஷயமே மாற்றுது. அமீர் சாரும் அதுதான் மாறிச்சு. ஆனால் அதே இதில் நானும் பார்த்தேன். அதே இதில் ஒரு கூட்டம் தராங்க. இல்லை அதிலே வந்து அவங்க பேசின நல்ல கருத்தும் இருக்குது. அது வந்து வராது, வெளியே வராது. அதுதான் பிரச்சனை. இப்போ வன்னியரசை பற்றி அமைச்சர் வன்னியரசை பற்றி நல்லா தான் பேசியிருந்தாரு. அவரோட செயல்பாடுகள் ஒருத்தர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரோட ஒரு விஷயம்தான். ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களும் முரண்படுவாங்க. அது இருக்கும், மாறி மாறி இருக்கும். ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். அப்போ நம்ம எது தேவை அப்படின்றத எடுத்துக்கிட்டு கடந்து போகிறது தான் இங்கே வேணும் நமக்கு. ஏன்னா இப்போ தேவை யூனிட்டி. இப்போ தேவை நம்ம அமீரை எதிர்க்கிறதோ இல்லை ரஞ்சித்தை எதிர்க்கிறதோ வெற்றிமாறனை எதிர்க்கிறதோ கிடையாது. அவங்க சைடில் பார்த்தா இப்போ தேவை வந்து தளபதியை எதிர்க்கிறதோ இல்லை தாவேக்காவை எதிர்க்கிறதோ இது கிடையாது. நம்ம தேவை மோடியை எதிர்க்கிறதோ கிடையாது. நம்ம தேவை நீட்டை எதிர்க்கிறது. அந்த வஞ்சமான ஒரு செயலை, அந்த வஞ்சமான அந்த ஒரு படிப்பினையை நம்ம நீக்கணும் இந்த சமூகத்திலிருந்து. ஸோ அதுதான் நம்மளுடைய தேவை. அந்த தேவை இங்கே புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவாக செயல்பட வேண்டிய நேரம். ஏன் அப்படின்னா இன்னொரு வாட்டி இந்த வாய்ப்பு கிடைக்குமானா அது குறிஞ்சு போ மாதிரி. ஜல்லிக்கட்டு பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தி எதிர்ப்பு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஜல்லிக்கட்டு எவ்வளோ டைம் கேப்பு. இப்போ இது நடந்திருக்கு, இப்போ நடக்குதுன்னும் போது அதை சரியாக கொண்டு போக வேண்டியது இங்கே இருக்க எல்லா ஆளுமைகளுக்கும் அந்த ஒரு ரைட்ஸ் இருக்குது, அந்த ஒரு உரிமை இருக்குது, அந்த ஒரு தேவை இருக்குது. இப்போ அதை அவங்க சரியாக செயல்படுத்தணும். நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா உங்கள் அடையாளங்களை தூக்கி ஓரமாக வைங்க. இன்றைக்கி ஓகே ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த யூனிட்டி தான் இந்த நீட்டுன்ற அந்த பேயை வந்து விரட்டும். ஓகே, நீட்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது நமக்கு தெரியுது. நம்மளுடைய எளிய மாணவர்கள் வந்து பெருசாக அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஓகே, ஃபேக்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போ தமிழகத்தில் அதிக மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் அமைச்சர்களுக்குன்னு சில கோட்டா, எம்எல்ஏக்களுக்குன்னு சில கோட்டா. இந்த நீட் இல்லாதப்ப இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சில பேர்த்துக்கு சீட்டு வாங்கி தரலாம், காசு வாங்கி தரலாம். அப்படிங்கும் போதும் அந்த லெவலில் இருக்கவங்க தான் உள்ளே போவாங்க. அந்த எளிய மாணவர்கள் கனவு அங்கேயும் நசுக்கப்படுது தான். அதுக்கு நீட் பரவாயில்ல தானே அப்படிங்கிற கேள்வியும் வருது. அந்த கேள்வி வருதுப்பா. இப்போது நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற படிப்பெல்லாம் கொண்டு வந்துடுவீங்க. மற்ற படிப்புக்கெல்லாம் வேறு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா அதுக்கு ஜேஇ மட்டும் இல்லை, அது தவிர்த்து மற்ற ஆப்ஷனும் நீ உள்ளே போகிறதுக்கு இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனால் நீட்டுன்றது வந்து உனக்கு அது ஒரே ஆப்ஷன் தான். நீ கட்டாயப்படுத்துறாத. எனக்கு பேசிக்காக என்கிட்ட பணம் கிடையாது. நான் +2வே நான் கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிச்சிருக்கேன். என்னால் லட்சக்கணக்கில் கட்ட முடியாதுன்னும் போது ஆனால் எனக்கு என் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்குது. டாக்டர் ஆகணும், நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்,
நான் சர்வீஸ் பண்ணணும், அது வந்து சம்பாதிக்கணுன்ற நோக்கம் கிடையாது. சேவை பண்ணுற. இப்போ நீ எங்கே கொண்டு போய் சேர்க்குற? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ ப்ரெஷரைஸ்டு பண்ணிட்ட என் குழந்தைய. ப்ரெஷர் கொடுக்குறப்பா நீ லிட்ரலி. இன்னொருத்தனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிற ஒரு குழந்தைய, அந்த கனவோட வளர்கிற குழந்தைய நீ பேஷண்ட்டாக தான் வெளியவே கொண்டு வர. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கொண்டு வர. அதுதான் நாங்கள் வேணான்றோம். சரி, என் பிள்ளைங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு நான் எழுதி படிக்கிறேன், சரி ஓகே வேறு வழியே இல்லை, என் கனவை நான் நிறைவேற்றிக்கிறேன் படித்து வரும்போது அதுலேயும் நீ ஊழல் பண்ணுவேன்னா, அதுலேயும் சீட்டிங் பண்ணுவேன்னா, இப்போ எப்படி நம்ம அதை ஏற்றுக்க முடியும்? இவங்கள சுடணும். என்ன கேட்டால் சுட்டு தள்ளணும் இவனுங்களை. இந்த நாட்டோட முதுகெலும்பு படிப்பு, கல்வி தான் ஒரு நாட்டை உயர்த்தும். நீ படிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, படிக்கிற குழந்தைய படிப்பை ஏன் கெடுக்கிற? உனக்கு தான் அந்த படிப்பறிவு கிடையாது. படிக்கணும்ல பசங்க, அடுத்த தலைமுறை வரணும்ல மேலே. நீ எத்தனை பேர் டாக்டர் கனவை நீ ஓய்ச்சிருக்க தெரியுமா? உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் பர்சனலாகவே. நீட்டால் படிக்க முடியலனா, இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா, யாருனா ஹெல்ப் இருந்தால் கேளுங்கன்னா அத்தனை குழந்தைங்க கேட்பாங்க. நமக்கு மனசே இருக்காது, என்னப்பா இது நம்மளாலையும் கொடுக்க முடியாது, கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை. அப்போ நம்மளுக்கு அந்த வழி எவ்வளோ பெருசு இருக்கும்? இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறோம் நமக்கு நீட்டு வேணான்றோம், அதை ஒழிச்சே ஆகணுன்றோம். இந்த அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறது, அந்த கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாற்றிடுவாங்க. இன்றைக்கி இப்போ டிவிகே கட்சி எவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருக்கு கல்வியில். இப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துடும் அதில். ஆனால் நீட்டுன்ற ஒரு விஷயத்தில் அந்த மாற்றம் நிகழாது. இன்விசிபிளாகவே அந்த கொள்ளை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ லீக்காக இருந்து தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்யூச்சரில் அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த ஒருத்தன் வந்து எப்படி தெரியாமல் லீக் பண்ணலான்னு யோசிப்பான். ரொம்ப சிம்பிள். அவன் மட்டுமா சம்பாதிச்சிருப்பான், அந்த அமைச்சர் மட்டுமா சம்பாதிச்சிருப்பான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சைக்கிள் இருந்திருக்கும், எத்தனை ஆஃபீஸர் இருந்திருப்பாங்க, அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அந்த லிங்க்கு, எவ்வளோ கோடி அதில் இதுவாகிருக்கும். இதை விட பெரிய ஊழல் அது. எஸ், இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிஸ்டமும் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நம்ம வைக்கிற ஒரு பாயிண்ட்டே சிபிஎஸ்சி பிள்ளைகள் படித்து வந்துடுவாங்க, அவங்களுடைய தராதரம் வேறு, அவங்களுடைய நாலேஜ் வேறு, அவங்களுக்கான ஃபினான்ஷியல் வசதியும் அதிகம். இதான் பேசுகிறேன். ஸ்டேட் போர்ட் பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லை. நார்மலான மிடில் கிளாஸ் பசங்க, லோவர் மிடில் கிளாஸ் பசங்க, அவங்க தான் படித்து வராங்க. இந்த கம்பேரிஷனே கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அவன் 6ஆம் கிளாஸ்லேருந்தே கிளாஸுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம பசங்களால படிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு அங்கே என்ன பண்ணணும்? 6ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறதுக்கான அதை தான் கேட்குறோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்டு போய் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். நீ நீட்டை கொண்டு வரியா, கொண்டு வா. என் பிள்ளைகளுக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுத்துரு. நீ அதை கொடுக்க மாட்ட, அதை பண்ண மாட்ட, சரி அது பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணும், அது வரைக்கும் நிறுத்தி. இதை தான் நம்ம கேட்குறோம். இது கொடுக்குறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கேற்ற பட்ஜெட் வேணும்னா அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுப்பா நீ. அப்போ இந்த கனவோட படித்த குழந்தை அது தேங்கி நின்றுவான்ல. அதுக்கு மேலே அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சரி நீ வேறு ஏதாவது படிச்சுக்க பண்ணிட்டு அப்படியே மடமாக எடுத்துருவாங்க. அந்த கனவு அங்கே முடிஞ்சு போகுதுல்ல. நீ யாரை கண்ட்ரோல் பண்ணுற, யாரை ஒடுக்குற? ஒரு மருத்துவ கனவு, ஒரு சேவை. இந்த பிள்ளைங்க தான்ப்பா சேவை செய்யும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நீ பார்த்துருக்கியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் போயிருக்கேன். ஒரு 10 டாக்டர்ஸில் நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம பிள்ளைங்க அப்படி கேர் எடுப்பானுங்க, வந்து அப்படி தாங்குவாங்க. அம்மா அப்படி அவங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்குற மாதிரியே டீல் பண்ண மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க டாக்டரான பிள்ளைங்களாம் நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்னொரு கேட்டகரி தெரியும், நமக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப ஃபார்மலாக இருப்பாங்க அவங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி ஆகிடுச்சு அது. இது நான் அவங்கள இதுவே குறை சொல்லலை. சேவை தான் முக்கியம். மருத்துவம் அப்படிங்கிறது சேவை. அந்த சேவை மனப்பான்மையோடு இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வழிவிடணும். நீட்டு அந்த கேட்டை போடுது, அது ஒழிச்சிடணும். அதுதான் நம்மளோட இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நம்மளுடைய கோரிக்கை அதுதான். ஓகே, டார்கெட்டும் அதுதான். ஓகே, நீட் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த வந்தோம்னா ஜனநாயகம் படத்தை பற்றி நம்ம வருவோம். அமைச்சர்கள் பார்த்தாங்க, கண்ணீர் மல்க அழுகிறாங்க. அவங்களுடைய தலைவனுடைய லாஸ்ட்டு படம். ஓகே, இந்த போராட்டத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணாம், ஆனால் இந்த படம் பார்த்து அழுகிறதுங்கிறது சரியா? இல்லை, எனக்கு என்ன புரியுதுலண்ணா, இது இப்போது நீங்கள் பாருங்கள், யாருமே உங்களை பார்க்கணும். நான் அதில் வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நம்ம பேசுகிற டாப்பிக்லேருந்து மாறினாலும் நான் என்ன சொல்ல மாறி தான் நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அவர்கள் ஒரு 33 வருஷமாக
அவங்களே என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்டர்டெயின்மெண்ட்னா எமோஷனலி கனெக்ட் ஆன ஒரு ஆள். எமோஷனலி கனெக்ட்னா நான் என்ன மீனிங் பண்ணுறேன்னா, இப்போ அழுகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 28, 30, 32, 35 கூட இருக்கட்டுமே. அவங்க 6 வயசு 5 வயசுலேருந்து இவரை பார்த்து சாப்பாடு ஊட்டிருப்பாங்க அவங்களுக்கு. அமைச்சர்களுக்கா? குழந்தையா சின்ன பசங்களாக இருக்கும்போது இவரை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஓகே. உள்வா உனக்கு ஒரு 10 வருஷம், ஒரு 2 வருஷம், 3 வருஷம் உன்னை வந்து ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தினால நீ அவங்க கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகி பாண்ட் ஆகிடுவேன். இவங்க இத்தனை வருஷமாக அவர் கூடவே கனெக்டில் இருந்திருக்காங்க. இப்போ அவர் இனிமே இல்லை, சினிமா இல்லை, நம்ம பார்த்து வளர்ந்த ஒருத்தர், நமக்கு பேசிக்காக வர ஒரு விஷயம் அது. பார்த்து வளர்ந்த ஒருத்தர் இன்றைக்கி இல்லை, இதுக்கப்புறம் சினிமாவில் இருக்க மாட்டார், அவரை நம்ம ஃப்ரேமில் பார்க்க மாட்டோன்ற ஒரு ரசிகர்ன்ற தாண்டி ஒரு எமோஷனை கலந்துட்டார் அவர். அந்த ஃபேன்ஸு இந்த வட்டத்துக்கு வந்து ஒரு எமோஷன். ஆனால் அது ஒரு 3 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஒரு அரசியலே இதுவாகிடுச்சுன்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த புரிதலே ரொம்ப பெரிய தப்பு. இந்த 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 நீட்டு பிரச்சனை இங்கே போராட்டம் நடக்கிறது, இந்த கேப்பில் எத்தனை படம் வந்துச்சு? அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. கட்டா குஸ்தியை கொண்டாடினீங்களா இல்லையாப்பா? ஜனநாயகம் மட்டும்தான் வந்துச்சா? ஏன் இதுக்கு மட்டும் அதை திருப்புறீங்க? அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த கேப்பில் வந்த படங்களை அத்தனையுமே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஜனநாயகனை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன், நீங்கள் மடை மாற்றுறீங்க. இதுதான் இங்கே தான் நம்ம சொல்கிறோம், இந்த அரசியல், உங்கள் அரசியல் லாபத்துக்கு, உங்கள் அரசியல் அஜெண்டாவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிடாதீங்க. இது இந்த பக்கம் திருப்பாதீங்க தயவு செஞ்சு. நம்ம டார்கெட் பெருசு, நம்ம கோல் பெருசு, அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. உங்களுடைய அந்த வீரியத்தை அங்கே காட்டுங்கன்றேன். இது எமோஷனு. அவங்களுக்குள்ள அந்த ஒரு 3 மணி நேரம் பாண்டு தான் அது. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து 2 நிமிஷம் நடந்திருக்க விஷயம், 2 நிமிஷம் எமோஷனான விஷயம் அது. அதை எடுத்து அவங்க லைஃபே அதுதான் நீ மாற்றுறதுன்னு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு. இதுதான் உங்கள் அரசியல் புரிதலை நான் கேட்குறேன். இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது? ஒரு காத்திருப்பே நீ அங்கே வச்சுட்ட அந்த படத்துக்கு பின்னாடி. இப்போ இவ்வளோ வெயிட்டிங்கில் ஒரு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அந்த கொஞ்ச நேரம் எமோஷனில் உங்களை என்ன பாதிக்கப்பட்டுருது? நான் எங்கே இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா, இது அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன் பாண்டு. நீ வேறு எந்த படங்களையும் நீ செலிப்ரேட் பண்ணலை, வேறு எந்த படங்களையும் நீ கொண்டாடலைன்னா சூப்பர்ப்பா, அந்த ஃபோக்கஸில் நீட்டுக்காக அப்படி இருக்கீங்கப்பான்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் நீ எல்லா படத்தையும் கொண்டாடிட்ட, போய் ரிவ்யூவே போயிட்டு உக்காந்துன்னா, இப்போ இந்த படத்தை மட்டும் நீ ஏன் அப்படி பண்ணல? இந்த படம் மட்டும் எங்கே உனக்கு கொத்துது? இன்டர்வியூ மற்ற படங்களுக்கெல்லாம் வரும்போது சிரிச்சிட்டே போனீங்க. ஜனநாயகன் வரும்போது டார்கெட் முதல்வர் விஜய் அவர் தான். ஏன்னா அவர் இந்த கூட்டத்தை கொச்சைப்படுத்துறது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தாவேகா கூட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துறது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா அது சாதாரண கூட்டம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே நிகழ்த்த முடியாத ஒரு மாபெரும் சாதனையே இந்த கூட்டம் நிகழ்த்தி உக்காந்துட்டு இருக்கு, ஆட்சியை பிடிச்சி. இல்லை, விஜய் அவர்கள் தானே நிகழ்த்தினாரு, கூட்டம் எதுவும் பண்ணலையே. அவருக்கு பின்னாடி விஜய் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேஸுக்கு தானே, அந்த ஃபேஸுக்கு பின்னாடி இருக்க கூட்டம் தான் அது. அந்த ஃபேஸ் சேர்த்த கூட்டம் தான் அது. அந்த கூட்டம் நிகழ்த்தின சாதனை தான் இது. இந்த 60 வருஷத்தில் யாராலையும் செய்ய முடியாத மாபெரும் சாதனையை செஞ்ச ஒரு கூட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் இருக்காங்க உன்ன தெரியும். நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான். நான் அந்த நீட்டுக்காக நான் பேசிட்டு தானே இருக்கேன், போராட்ட காலத்தில் இருந்து தானே இருக்கேன். இதை பற்றி ஏன் யாரும் பேசவே மாட்டீங்க? எது பிரதானம்னு எங்களுக்கு தெரியும், எது முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். ஒரு 3 மணி நேரத்தை வச்சு என்னை முழுசாக நீ கணக்கு போடுவேன்னா நீ தான் முட்டாள். ஒரு 3 மணி நேரம் நான் எனக்காக எடுத்துக்கிறத வச்சு நீ என்னை கணக்கு போட்ட, நீ ஜட்ஜ் பண்ணிட்டேன்னா அப்போ நீ தான் அங்கே முட்டாளாகிற. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீட்டுக்கு எதிரான எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். களத்தில் இருந்துட்டு தான் இருக்கோம். அதை ஒழிக்கிற வரைக்கும் நாங்கள் ஒழிய மாட்டோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, விஜய் அவர்களுடைய கூட்டம் வந்து ஆட்சி மாற்றம் நடச்சுன்னு சொன்னீங்க. அதனால இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் கேட்டார், சீமான் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வர பதிலடிகள் எல்லாமே 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களை யாருன்னே தெரியாது, விஜய் அப்படிங்கிற ஃபேஸ் வேல்யூனால தான் நீங்கள் இங்கே இந்த அமைச்சர் எம்எல்ஏ எல்லாமே அப்படின்னு தான் வருது. சீமான் அண்ணா 15 வருஷமாக களத்தில் இருக்கார். நீங்கள் யார்? 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யார்
பிளாக் டிக்கெட் வித்தவர். இல்லை, எந்த கருத்துக்கு எந்த கருத்து வருது. நம்ம மொத்தமாக ஹெட்லைன்ஸை பேசக்கூடாது. ஹெட்லைன்ஸு சீமானன் என்ன சொன்னார், அதுக்கு அவர் என்ன எதிர்வினை காட்டுறாரு, இதுதான் முக்கியம். சீமானன் என்ன பண்ணுறாரு, அவர் இன்னொரு கட்சியோட முகமாக மாறி பேசிகிட்டு இருக்கார் சமீபத்தில். அவருக்குன்னு இந்த ஒரு அடையாளத்தை அவர் தொலைச்சிட்டார். நமக்கு வருத்தம் தான் அது. நம்ம ஒன்றும் நம்ம அண்ணன் தான் அவர். நீங்கள் திசை மாறிட்டீங்க. உங்கள் பின்னாடி இருந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இவர் என்ன கருத்து பேசினாருன்றது நம்ம ஒன்று பார்க்கணும். அப்போ அதுக்கு தான் அவர் என்ன எதிர்வினை காட்டுறாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அவரு தெரியல, இது எல்லாம் அந்த முகத்துக்கான கூட்டம் தான். அந்த முகத்துக்கான கூட்டம் தான் இன்றைக்கி எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான். செயல்பாடுகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்கள் முக்கியம் கிடையாது. சீமானன்னு அவரோட செயல்பாடுக்கு தான் முக்கியத்துவம் அடைஞ்சார். அவர் மூஞ்சிக்கோ அவர் ஆளுக்கோ இல்லை அவர் இப்போ ஒரு டைரக்டராக இருந்ததுக்காகவோ கிடையாது. அவர் இந்த தமிழ் தேசிய காலத்தில் என்ன செயல்பட்டார், என்ன கருத்தை முன் வச்சார், இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்காரு, இதுக்கான ரியாக்ஷன் தான். அன்றைக்கி என்ன செயல்பட்டீங்களோ அதுக்கான ரியாக்ஷன் அன்றைக்கி இருந்தது. இப்போ எப்படி செயல்படுறீங்களோ அதுக்கான ரியாக்ஷன் இன்றைக்கி இருக்குது. இதை தான் நம்ம பார்க்கணும். முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னது, ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய எல்லா கருத்தும் ஏற்கக்கூடியதும் கிடையாது, எல்லா கருத்தும் எதிர்க்கக்கூடியதும் கிடையாது. அதை பிரித்து பார்க்குற அந்த அரசியல் தெளிவு நமக்கு வேணும். அது எல்லாருக்குமே இன்னைக்கு காலகட்டத்துக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி. நிறைய நீட் பற்றி பேசியிருக்கோம், போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தமிழக மாணவர்களுக்கும் அங்கே டெல்லியில் போராடுற மாணவர்களுக்கும் என்ன சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக மாணவர்கள், இங்கே போராடுற மாணவர்கள், டெல்லி மாணவர்கள் நான் பிரிச்செல்லாம் பார்க்கல. ஒட்டு மொத்தமாக மாணவர்களுக்கு, அதுவும் இந்த மருத்துவ கனவுகள் இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் நீட்டு ஒழிப்பு தான் ஒரே தீர்வு. அதில் ரீஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீட்டுன்றதே தவறு. அது தேவையற்ற ஒரு ஆணி, ஒரு பிஸ்னஸ், ஒரு பேக்கப்பில் நடக்கிற ஒரு வியாபாரம். அந்த வியாபாரம் ஒரு மருத்துவ கனவு மாணவனை ஒடுக்குது, அவனுடைய கனவு அழிக்குதுன்னா அது ஒழிக்கப்பட வேண்டியது. அதுக்கான தேவை தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாக நீட்டை ஒழிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. அதுதான் இந்த மாணவர்களுக்கு வேணும், எங்களுக்கும் அதான் வேணும். ஓகே, அடுத்த நேர்காணலை சந்திப்போம். நன்றி. நன்றி.